पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्तसंभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम्। ओम नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 8வது சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 8வது சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா கிரமமுக்திக்கான சாதனமா பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரமமுக்தி சாதனம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அர்ச்சிராதி மார்க்கம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அர்ச்சிராதி மார்க்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். உபாசகன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சிராதி மார்க்கத்துல போக முடியும். கருமிகள் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கத்துல போக முடியாது. ஏஷ நிரோதா அப்படின்னு சாந்தோக்கியத்துல ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. பிருகதாரண்யத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நியமம் வச்சிருக்கு. கர்மனா பித்ருலோக வித்யா தேவலோகா. இந்த கர்மத்தினால பார்த்தீங்க அப்படின்னா மந்திரம் ஒரு பெரிய மந்திரம் இருக்கு. பிருகதாரண்யத்துல ஒரு பெரிய மந்திரம் இருக்கு. பிருகதாரண்யத்துல ஒரு மந்திரம் இருக்கு, முக்கியமான மந்திரம். அது சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஆசை எப்படி உண்டாகும் அப்படின்னு கேட்கும்போது முதல் ஆசை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கான முதல் ஆசை நம்ம டீனேஜ்ல எல்லாம் இருக்க அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆசையெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆசையா டீனேஜுக்கு அப்புறம் இருக்கிறது எனக்கு மனைவி வேண்டும். ஜாயாமேசியாத், எனக்கு பார்த்தீங்கன்னா மனைவி உண்டாகட்டும். ஜாயாமேசியாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. எனக்கு மனைவி உண்டாகட்டும் முதல் ஆசை. ரெண்டாவது ஆசையா பார்த்தீங்கன்னா புத்திரம் மேசியாத், எனக்கு புத்திரன் உண்டாகட்டும், எனக்கு ஒரு குழந்தை வேணும். அதுக்கப்புறம் புத்திரமேசியாத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சொல்லுது வித்தமேசியாத், எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய செல்வம் வேணும். இந்த செல்வத்தை பார்த்தீங்கன்னா வெல்த்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான வெல்த்தா பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்லுது. ஒன்று பார்த்தீங்கன்னா மானுஷ வித்தம் அப்படின்னு பேர். நம்ம வேர்ல்ட்லி வெல்த் நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் பேர் காமன் நேம் மானுஷ வித்தம் அப்படின்னு சொல்லுது. இதுக்கப்புறம் ரெண்டாவது வித்தம், ரெண்டாவது வெல்த் எது அப்படின்னா தெய்வம் வித்தம் அப்படின்னு ரெண்டாவது வெல்த்தை சொல்லுது. இந்த தெய்வ வித்தம் அப்படின்றது என்னது அப்படின்னா, தெய்வம் வித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவதையை உபாசிக்கிறதுக்கான ஞானம். இந்த ரெண்டு தான் வெல்த். ஒன்று பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற வெல்த், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேவதையை எப்படி உபாசிக்கணும்ன்ற மெத்தட். உபனிஷத்துல நிறைய இருக்கு. மனோ பிரம்மேதி உபாசித்த, பிராண பிரம்மேதி உபாசித்த, வாக் பிரம்மேதி உபாசித்த, நாம பிரம்மேதி உபாசித்த, இது மாதிரி அநேக உபாசனைகள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு வெல்த். இப்போ உலகத்துல இருக்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வெல்த் இங்க இருக்கு. இப்போ எங்களை மாதிரி சன்னியாசிகள்கிட்ட என்ன வெல்த் இருக்கு அப்படின்னு கேட்டா உபாசனைக்கான வெல்த் எங்கள்கிட்ட இருக்கு. தனம் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? தனத்தை வச்சுக்கிட்டு நல்ல புண்ணியாத்மாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். நல்ல புண்ணியாத்மாக்கள் என்ன பண்றாங்க? நிறைய தான தர்மங்கள், கர்மங்கள், யாகங்கள், யஜ்யங்கள் எல்லா கர்மத்தையும் பண்றாங்க. அப்ப வேர்ல்ட்லி வெல்த்தை வச்சுக்கிட்டு நம்ம பண்ணக்கூடிய தான தர்மங்கள், அதுக்கு பேர் கர்மம்னு பேரு, தர்மம்னு பேரு. அவைகளால ஒரு மனுஷன் எங்க போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மனா பித்ருலோகா. அந்த வேர்ல்ட்லி வெல்த்தை வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய புண்ணிய கர்மங்களால ஒரு மனுஷன் இறந்த பிறகு எங்க போறான்? சொர்க்கத்துக்கு போறான். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பித்ருலோகங்கள் எல்லாத்துக்கும் அவனோட செஞ்ச கர்மத்துக்கு ஏத்த மாதிரி சென்று அடைகின்றான். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தெய்வ வித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உபாசனையை வச்சுக்கிட்டு இருக்கவன், அவன்கிட்ட தனம் இல்லை, ஆனா பார்த்தீங்கன்னா உபாசனையோட ஞானம் இருக்கு. அவன் என்ன பண்றான்? தான் இருக்கிறது தானே பண்ண முடியும். அப்ப அவன்கிட்ட இருக்கிறது உபாசனையோட ஞானம் இருக்கு. அவன் உபாசனையை பண்றான். உபாசனையை பண்றவன் என்ன பண்றான்? அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வித்யான்னு பேர். உபாசனைக்குன்னு ஒரு பேர், சாஸ்திரங்கள் வித்யான்னு பேரு.
வித்யா தது ஆரோகந்தி. வித்யினால் அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வித்யினால் அடையக்கூடிய லோக்கங்களா இருக்கக்கூடிய மக ஜன தப சத்தியம், இந்த லோக்கங்களை பாத்தீங்கன்னா ஏறுகின்றான், ஏறி செல்கின்றான், தேவதா பாவத்துக்கு போறான். அங்கேயும் பாத்தீங்கன்னா தாரதமியம் இருக்கு. இவன் எதை உபாசிச்சானோ அந்த விதமாகவே ஆகிறான் அப்படின்னு பிரம்மசூத்திரம் நியமம் பண்ணு. எதை எந்த விதமா உபாசிச்சானோ அவன் அந்த விதமாகவே அதனை அடைகின்றான். அப்போ பூர்புவஸ்வ இந்த 3 லோக்கங்கள் பாத்தீங்கன்னா, பூர்லோகம் இங்க நம்ம பூர்லோக்கத்துல இருக்கோம். புவலோக்கம் சுவர்லோகம் தான் கர்மத்தினால் அடைகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய மகாஜன தப சத்தியம் என்று சொல்லக்கூடிய 4 லோக்கங்கள் தேவலோக்கங்கள், அது உபாசனையினால அடையக்கூடியது. அப்ப இந்த பூமியும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கு எத்தனை லோக்கங்கள்? மொத்தம் 7 லோக்கங்கள் வந்துடும். பூர் புவ சுவ மகாஜன தப சத்தியம், இந்த 7 லோக்கங்கள் பாத்தீங்கன்னா வந்துடும். இந்த 7 லோக்கங்கள் பாத்தீங்க அப்படின்னா கர்மத்தினாலும் உபாசனையினாலும் அடையக்கூடியது. இதுக்கு அந்நியமா இந்த பூமி அடையறதுக்கு என்ன சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி அடையறதுக்கு புண்ணியம் பாப்பம் 2ம் கலந்து இருந்தா திரும்பவும் இந்த பூமிக்கே வர வேண்டி இருக்கும். இதான் சாஸ்திரம் பாத்தீங்கன்னா நியமம் பண்ணி வச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 18th சாப்டர்ல பாத்தீங்கன்னா சொல்லுது, அனிஷ்டமிஷ்டம் மிஸ்ரம் ச திரிவிதம் கர்மனக பலம். அனிஷ்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கீழான பிறவிகள், இஷ்டம்ன்றது பாத்தீங்கன்னா நமக்கு மேல இருக்கக்கூடிய பிறவிகள். இதுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா மிஸ்ரிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிஸ்ரம்னா இந்த புண்ணியம் பாப்பம் கலந்து இருக்கிற இந்த மனுஷ பிறவி, இவ்வளவுதாங்க மொத்தம். மேல போனீங்கன்னா இஷ்டலோக்கங்கள், அது பாத்தீங்கன்னா பித்ருலோக்கமா இருக்கலாம், இல்ல பிரம்மலோக்கம் வரைக்கும் தேவலோக்கமா இருக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பாப்பிகள் அடையக்கூடிய லோக்கங்கள் பாத்தீங்கன்னா அனிஷ்டம், யாரும் விரும்புறதில்ல. அப்படிப்பட்ட புழு பூச்சிகளா பிறக்கக்கூடிய நரக்க யோனிகள், அது அனிஷ்டம். அதுக்கப்புறம் மிஸ்ரம், இந்த 2 கலந்து இருக்கிறது அப்படின்னு கீதாச்சாரியார் 18th சாப்டர்ல சொல்றார். 3 கர்மத்தோட பலன் 3 கர்மனா பித்ருலோக வித்யா தேவலோக, 2ம் புண்ணிய பாப்பம் 2ம் கலந்திருந்தா மனுஷ ஜென்மம். இவ்வளவுதான் நியமம். பாப்பிகள் அடையக்கூடியது பாத்தீங்கன்னா அதோகத்தியில போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கீழான லோக்கங்கள் இது கிடைக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவன் என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மரணத்தோட பிக்சர் பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இங்க 2 விதமான கத்தியை பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா உத்தராயணம்னு சொல்லக்கூடிய அரிச்சிராதி மார்க்கம், அப்புறம் தட்சிணாயனம்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா தூம மார்க்கம் அப்படின்னு 2 மார்க்கம் சொல்லியிருக்கோம். இந்த உத்தராயண கத்தியில பாத்தீங்கன்னா நம்ம 4 விதமான மோட்சங்களை பார்க்கிறோம். சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்க அப்படின்னா பிரம்மசூத்திரத்துல நியமம் இருக்கு. என்னன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் நியமம் இருக்கு. நான் பேசுறது சும்மா ஒரு ஸ்டேட்மெண்டா பேசல, எல்லாமே பிரமாணத்தோட இருக்கிறேன். நான் நிறைய கொட்டேஷன் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஹெவி ஆயிடும். நான் இப்ப கொடுக்கறது ரொம்ப அதிகம், அதனால நான் விஷயத்தை மட்டும் சொல்லிட்டே போறேன். இந்த சாயுஜ்ய பதவி மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரமமுக்தியில பிரதான கிரமமுக்தின்றது பாத்தீங்கன்னா சாயுஜ்ய பதவி. அந்த பகவானோடு பாத்தீங்கன்னா அனன்ய பக்தி பண்ணி அந்த அனன்ய பக்தியினால அந்த ஹிரண்ய கர்ப்பரோட பிரம்மலோகத்துல ஒன்றி இணைஞ்சி போறது, அதுக்கு பேர் சாயுஜ்ய பதவின்னு பேர். இப்ப கேள்வி வருது, அந்த சாயுஜ்ய பதவி அடைஞ்சா அவங்களுக்கு சரீரம் இருக்குமா சுவாமி, இல்ல இருக்காதா, பிரம்மலோகத்துல எப்படி இருக்கும்? இதெல்லாம் விசாரம் பிரம்மசூத்திரத்துல இருக்கு. சூத்திரங்களே வியாசர் பாத்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காரு. அவங்களுக்குலாம் எப்படி சுவாமி அப்படின்னு கேட்கும்போது, அவங்க நினைச்சா பாத்தீங்கன்னா சரீரம் எடுத்துட்டும் அங்க இருக்கக்கூடிய சுகபோகங்களை அனுபவிக்கலாம். இல்ல பாத்தீங்கன்னா எனக்கு சரீரமே வேணாம் அப்படின்னு நம்ம எப்படி சொப்பனத்துல பாத்தீங்கன்னா எப்படி போகங்கள் அனுபவிக்கிறோமோ, சொப்பனத்திலேயே நல்ல சொப்பனங்கள்லாம் வருது இல்ல, நல்ல போகங்கள் நல்ல சொப்பனங்கள்லாம் வருது. அதே மாதிரி சொப்பனத்துல சரீரம் இல்லாம நம்ம எப்படி அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி சாயுஜ்ய பதவியை அடைந்தவர்களும் கூட சொப்பனத்துல அடையக்கூடிய போகங்கள் மாதிரி அங்க அடையலாம். அங்க பாத்தீங்கன்னா அந்த சாயுஜ்ய பதவியில இருக்கிறவங்களுக்கு சாய்ஸ் பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இது அப்போ நினைச்சா பாத்தீங்க அப்படின்னா சரீரம் எடுத்துக்கிட்டு சுவாமியை பாத்தீங்கன்னா தரிசனம் பண்ணுவாங்க, சுவாமியை பார்ப்பாங்க.
இல்லைன்னா சுவாமிக்குள்ளாரையே இருந்துக்கிட்டு சொப்பனமா வந்து பார்த்தீங்கன்னா போகங்களை அனுபவிப்பாங்க. அந்த ஹிரண்ய கர்ப்பரோட காலம் முடியும் போது, பிரம்மதேவரோட காலம் முடியும் போது அவங்களும் கூடவே மோட்சத்தை அடைகிறார்கள். இது சாயுஜ்ய பதவி. இதான் பிரதானமா இருக்கக்கூடிய கிரமமுக்தியில வந்து பாத்தீங்கன்னா பிரதான கிரமமுக்தி வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்ய பதவி. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி நான் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சாயுஜ்யத்துக்கு அடுத்தது சாரூபியம் எடுத்துங்க. இதுல ரெண்டு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் என்ன சொல்றாங்க, ரெண்டாவது சாமீபியம் தான் இருக்கணும்னு சில கிரந்தங்கள்ல இருக்கு. சில கிரந்தங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சாமீபியம் இல்ல சாரூபியம் தான் இருக்கு அப்படின்னு. எங்க ஆச்சாரியர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாலோக்கியத்துக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பகவானுக்கு சாலோக்கியம்ன்றது வந்து அந்த லோக்கத்துல பகவான் இருக்க லோக்கத்துல பிறக்கிறது. வைகுண்டத்திலேயோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயோ பிறக்கிறது. கைலாயத்திலேயோ வைகுண்டத்திலேயோ அவங்கவுங்க எந்தெந்த தேவதைகளை உபாசனை பண்ணாங்களோ அந்த தேவதைகளோட லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறதுக்கு பேர் சாலோக்கியம். அதுக்கப்புறம் சாமீபியம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பகவானோட பக்கத்துல இருந்துகிட்டு சுவாமியை எப்ப பார்த்தாலும் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. கண்ணார பார்த்து அப்படியே லயிச்சு போயிருக்கிறது. எப்பவுமே சுவாமியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு பேர் சாமீபியம்னு பேர். அதுக்கப்புறம் அதுலேயே தாதாத்மிய பாவம் உண்டாயி அதுல ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கு பிறகு அந்த யத்பாவம் தத்பவத்தின்னு ஒரு நியமம் வச்சிருக்கா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூபத்தையே இவங்க அடைஞ்சிடுறதுன்னு இருக்கு. அதுக்கு பேர் சாரூபியம் அப்படின்னு பேர். அவரோட ரூபமாவே ஆயிடுறது. அதுக்கு அடுத்த முக்தி தான் வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்யம் அப்படின்னு எங்க ஆச்சாரியர்கள் இந்த 4 ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கிரமமா சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரூபியத்தை அடைஞ்சவங்க என்ன ஆவாங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களும் பிரதான முக்தியில செகண்ட் கேட்டகரி. அவங்களும் சுவாமியோட ரூபத்திலேயே இருந்து அந்த பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா போகும்போது முடியும் போது அவங்களும் கிரம முக்தி ஆயிடுறாங்க, திரும்ப வர்றதில்லை. இது 2 கேட்டகரி எப்பவுமே வச்சுங்க. சாயுஜ்யம் ஃபர்ஸ்ட், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாரூபியம். இந்த சாமீபிய முக்தி அடைஞ்சவங்களுக்கு என்ன கத்தி சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரனாகவோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யமதர்மராஜனாவோ இது மாதிரியான முக்கிய லோக்கபாலர்கள்னு சொல்லக்கூடிய தேவதைகளா வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுவாங்க. இந்த லோக்கபாலர்கள் ஆகும்போது அவங்க ஜீவன் முக்தர்களா அப்படின்னா, ஆமா ஜீவன் முக்தர்கள். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கேயே உபதேசிக்கப்பட்டு இல்ல இங்கேயே கூட வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் ஆயிருக்கும். யமதர்மராஜா வந்து கட்டோபனிஷத்துல சொல்றார், இங்கேயே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாச்சிகேதா அக்னின்னு ஒரு அக்னி இருக்கு. அந்த அக்னியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் ரிச்சுவல். அதை வந்து பாத்தீங்கன்னா யமதர்மராஜா என்ன பண்றார், இந்த ஆத்ம ஞானம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3 வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பண்றார். இந்த உலோகத்துல இருக்கும் போது யமதர்மராஜா முந்தின ஜென்மத்துல அந்த அந்த 3 வாட்டி அந்த கர்மத்தை பண்றதுனால என்ன லாபம் சுவாமி அப்படின்னா தேவதா பதவி கிடைச்சிடும். அதோட பயன் வந்து அதுதான். இவர் என்ன பண்றார், அந்த 3 வாட்டி அந்த யஜ்யங்களை பண்ணதுக்கு பிறகு ஏதோ விதிவசத்தினால புண்ணியத்தினால அவருக்கு ஒரு குருநாதர் கிடைக்கிறார். இப்ப என்ன மாதிரி ஒரு குருநாதர் மூலமா கேட்கிறாரு, ஏன்பா தேவையில்லாம இந்த தேவதை பதவிக்கெல்லாம் கர்மத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, இதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துக்கு சரணாகதி பண்ணி நீ பிரம்மமா இருக்க அப்படின்னு சொல்லி இவருக்கு உபதேசம் பண்றார். இந்த உபதேசத்தை அடையறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் பண்ண அந்த 3 வாட்டி பண்ண அந்த நச்சிகேதா அக்னின்ற கர்மா என்ன பண்ணிடுச்சு, பலன் கொடுக்க பிராரப்தத்தை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அப்ப பலன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. அப்போ அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகுதான் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம் வருது. ஐயோ தெரியாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3 வாட்டி இந்த நச்சிகேதா அக்னியை பண்ணிட்டோமே, இந்த தேவதா பதவிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனித்தியமானதாச்சே அப்படின்னு அவருக்கு புத்தி வருது. புத்தி வந்து வைராக்கியமும் வந்துடுச்சு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிராரப்தம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அவருக்கு யமதர்மராஜா பதவியே கொடுத்துருச்சு. யமதர்மராஜாவா இருக்கும் போது கூட அவர் என்னவா இருக்காருன்னா ஜீவன் முக்தராவே அவர் இருந்து அந்த ஜீவன் முக்தி பதவியை முழுசா முடிக்கிற வரைக்கும், இது அந்த பதவி காலம் முடிகிற வரைக்கும் பிரம்மாவோட காலம் வரைக்கும் அங்கேயே தேவதையா இருந்து அவர் என்ன பண்றார், முக்தி அடைகிறார். இப்ப யமதர்மராஜா இருக்கார், அவர் ஜீவன் முக்தர். ஒருவேளை வந்து நச்சிகேதஸ்க்கு சொன்ன அந்த அந்த யமதர்மராஜாவும் இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வேற யமதர்மராஜாவும் இருக்கலாம். ஆனா பதவியில இருக்கார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கார், ஜீவன் முக்தனா இருக்கார். அவருக்கு இந்த சம்சாரத்தோட எந்த பந்தமும் இல்லாம ஆனந்தமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். இருந்துகிட்டு அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமீபிய முக்தியை அடைந்தவர்கள். இது மாதிரி இந்த கேட்டகரி தேவதா பதவியை அடைஞ்சிட்டு அங்கேயே முக்தி அடைகிறவங்க.
சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேவதா பதவியை அடைஞ்சவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு 1-2 வந்து பார்த்தீங்கன்னா கர்மா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சில பேர் ரொம்ப ரேரஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இந்த லோக்கத்துக்கு வந்துட்டு ஏதாவது விசிட் பண்ற மாதிரி வந்துட்டு போவாங்க அப்படின்னு. ஆனா நம்மள மாதிரி சம்சாரிகளா வரமாட்டாங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் இந்த 4வது கேட்டகரியில இருக்கக்கூடிய சாலோக்கியம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வரக்கூடியதா வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது. நிச்சயம் வருவாங்க, சாலோக்கியத்தை அடைஞ்சவங்க நிச்சயம் வருவாங்க. ஆனா வந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பரிபூரண விரக்தர்களா இந்த லோக்கத்துக்கு வருவாங்க. வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியவே மாட்டாங்க. 6 மாசத்துல குழந்தையா இறந்து போயிடலாம், 1 வருஷம் குழந்தையா இருந்துட்டு இறந்து போயிடலாம், 2-3 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தையா இருக்கும் போதே இறந்து போகலாம். இந்த உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகளா வந்து இறந்து போறாங்கல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலோக்கியத்தை அடைஞ்சவங்க ஏதோ மிச்ச சொச்சம் கொஞ்சம் இருக்கிற கருமத்துக்காக வந்துட்டு ரிட்டர்ன் போயிருக்காங்க. எல்லா குழந்தைங்களும் இல்லை, அந்த நிறைய குழந்தைங்க இறந்து போறாங்க. அதுல சில குழந்தைகள் இது மாதிரி சாலோக்கியத்துல இருந்து வந்து ரிட்டர்ன் போறவங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வர்றதே இல்லை, அவங்க அப்படியே முக்தி அடைஞ்சிடறாங்க. இப்ப இந்த 4 கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணதுக்கு பிறகு இந்த லோக்கங்கள் எல்லாமே என்ன மாதிரி லோக்கங்கள் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்துக்குமே பேர் வந்து என்ன அப்படின்னா மானச லோக்கங்கள் அப்படின்னு பேர். எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல திவ்யமான சொப்பனம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கனவுல பாக்குறோமோ அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான சரீரம் இருந்து அந்த போகங்கள் அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவலோக்கங்கள் எல்லாம் மகஜன தப சத்தியம் சொல்லக்கூடிய 4 தேவலோக்கங்களும் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே மானச லோக்கங்கள், ஸ்தூலம் இல்லை, மனசுல புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2வதா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தட்சிணாயன மார்க்கத்தை பத்தி நம்ம சொல்றோம். தட்சிணாயன மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கருமிகள் மட்டும்தான் இந்த இதுல போறாங்க. இஷ்டம், பூர்த்தம், தத்தம், தானம். இஷ்டம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ரிச்சுவலா இருக்கிறதெல்லாம் இஷ்ட கர்மால சேர்ந்துடும், யாகங்கள், ஹோமங்கள் இதெல்லாம். இதுக்கப்புறம் இஷ்டம், பூர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிறரோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக பண்ணக்கூடியது. ஸ்கூல் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, அன்னதானம் பண்றது, வஸ்திர தானம் பண்றது, நம்ம வித்யாவை தானம் பண்றது, இதெல்லாம் நிறைய இந்த சேரிட்டி ஒர்க்கா நம்ம இந்த லோக்கம் ஃபுல்லா இதெல்லாம் பண்றோமோ சொசைட்டிக்காக அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயில் கட்டுறதுல இருந்து அன்னச்சத்திரம் வைக்கிறதுல இருந்து நிறைய பேர் பண்ணிய கர்மா பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்த்த கர்மால செஞ்சோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தத்தம் தானம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தத்தம்ன்றது போற வர வழியிலெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது என்னுடையது இல்லை, இது உன்னுடையதா இருக்கட்டும் இனி அப்படின்னு நம்ம எதெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கெல்லாம் பேர் வந்து பாத்தீங்கன்னா தத்தம்னு பேர். யஜ்ஞசாலைக்குள்ளார கொடுக்கறது எதுவோ யஜ்ஞசாலையில வந்து அந்தர்வேதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேரு பகிர்வேதி, அந்தர்வேதின்னு சொல்லுவோம். ஒரு யாகசாலைக்கு உள்ளார அந்தந்த அதிகாரிகளுக்கு ஏத்த மாதிரி 4 வேதம் படிச்சவங்களுக்கு ஒரு தானம், 3 வேதம் படிச்சவங்களுக்கு ஒரு தானம், 2 வேதம் படிச்சவங்களுக்கு ஒரு தானம், 1 வேதம் படிச்சவங்களுக்கு ஒரு தானம். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பாக்கசாலையில நைவேத்தியம் பண்ணவருக்கு ஒரு தானம், வெளியில இருக்கக்கூடிய ரொம்ப புவர் பீப்புளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு கோதானம், சில பேருக்கு வந்து வஸ்திரதானம், சில பேருக்கு தனம். இது மாதிரி யாகசாலைக்கு உள்ளார யாகத்தோட அங்கமா ஹோமத்தோட அங்கமா எந்த தானங்கள் கொடுக்கப்படுதோ அதுக்கு பேர் தானம்னு பேர். இதுக்கு பேர் அந்தர்வேதி அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் வெளியில நம்ம எதெல்லாம் கொடுக்குறோமோ அதுக்கு பேர் பகிர்வேதி தானம், அதுக்கு பேர் தத்தம் அப்படின்னு பேர், தத்தம் கொடுக்கறது அப்படின்னு பேர். இந்த 4ம் வந்து பாத்தீங்கன்னா கருமத்துக்குள்ளார வந்துடுது. இந்த கருமத்தை செஞ்சவங்க என்ன பண்றாங்க, இதுல 4 கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, முதல் கேட்டகரியை வந்து பாத்தீங்கன்னா வைதிகர்கள் வந்து ரொம்ப விசேஷமா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்ஞ யாகாதிகள்ல தான் பிரதானம். யாகாதிரேவ தர்மக பூர்வமீமாம்சால முதல் சூத்திரமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது அதாத்தோ தர்ம ஜிக்ஞாசா, தர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா செய்வதில் ஆசை கொள்ள வேண்டும். சரி, தர்மம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்கும்போது ஜெய்மினி முதல்லயே சொல்றார். என்ன சொல்றாருன்னா யாகாதிரேவ தர்ம, தர்மம்ன்றதுக்கு அர்த்தம் யாகங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தர்மங்கள், ஃபயர் ரிச்சுவல்ஸ். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த பதவியை பகவானா, வாயு பகவானா, அக்னி பகவானா, இது மாதிரி தேவதைகள் உயர்ந்த தேவதா பதவியை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கின்றதா இருக்கு. எஜமான தேவதைகள் அதே மாதிரி வேலைக்கார தேவதைகள் அப்படின்னு 2 கேட்டகரி இருக்கு. எங்க
அங்க நம்ம சொர்க்கத்திலையும். அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எஜமான தேவதைகளை ஆகணும் அப்படின்னா நீண்ட காலம் அங்க வாசம் பண்ணணும். அமெரிக்காலேயே வந்து பிறக்கிற மாதிரி அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காலேயே பிறந்தீங்க அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக அமெரிக்காவில் இருக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இப்போ போனவங்களாம் ரிட்டர்ன் அனுப்பிட்டு இருக்காங்க அமெரிக்காவில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விசா காலம் வந்து கம்மியாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான புண்ணியங்கள் பண்ணிட்டு மேலே போயிட்டு திரும்ப க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விஷயத்தின்னு திரும்ப வந்துடுறவங்க. கொஞ்ச காலம் வாசம் பண்ணிட்டு ஏதாவது இந்த நம்ம டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு வர மாதிரி, இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு H1B1 ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே, அது ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஏதோ ஒரு லிமிட்டு, அதை முடிச்சுட்டு வந்துடுறவங்களா இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போயிட்டு வரவங்க இதில் சோம யாகம், வாஜ்பேயி யாகம், இது மாதிரி சிறந்த யாகங்கள்லாம் இருக்குது. இதை எல்லாத்தையும் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த உத்தமமான எஜமான தேவதைகளாக இருக்காங்க. ஆனாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொர்க்கமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லிமிட்டுக்குள்ளே இருக்காரு. க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விஷந்தி, அவங்க பண்ண புண்ணியம் தீர்ந்து போனதுக்கு பிறகு அந்த போஸ்டிங்க்கு வேற ஒரு அக்னி பகவான் வந்துருவார், வேற ஒரு வாயு பகவான் வந்துருவார். இவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப இந்த லோகத்துக்கு திரும்ப வந்துருவாங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்த ஃபயர் ரிச்சுவலுக்கு அந்நியமா வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் சொல்லியிருக்கோம், இஷ்டத்துக்கு அப்புறம் பூர்த்தம் தத்தம் தானம். பூர்த்தம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் பண்ணிட்டு இருக்க பூர்த்த கர்மா வந்து வேற யாரும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணிட்டு இருக்க கர்மம்னா இந்த HCLா சிவநாட்டார் அவர் பண்ணுறதை பார்த்தா ஒரு ஆர்டிக்கல் படித்தோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரியம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ சமீபத்தில் படித்தா அவர் திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடி, நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை கொடுத்து நிறைய காரியம் நமக்குலாம் தெரிய மாட்டேங்குது. ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேரிட்டி ஒர்க்கில் வந்து கோடிக்கணக்கான பல கோடி ரூபாய்களை கொடுத்து பண்ணிட்டு இருக்கா. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பித்ருலோகம்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்துக்கு கீழே இருக்கிறதெல்லாம் பித்ருலோகம் வந்து பார்த்தீங்கன்னா, பித்ருலோகம்ன்றது தேவர்களாக பிறக்கணும் அப்படின்னா அதான் சொர்க்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பால்கனிக்கு கீழே இருக்க டிக்கெட்டோட வெரைட்டி தாரதமியம் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறவங்க பித்ருலோகங்கள் நிறைய இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேரிட்டி ஒர்க் பண்ணவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க. அதே மாதிரி தானம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்தர்வேதி தானம், பகிர்வேதி தானம், இதை பண்ணுறவங்க அந்த கேட்டகரியில் வந்து அவங்கவுங்க புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தாரதமியத்துக்கு ஏற்ற மாதிரி பித்ருலோகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்தரிக்ஷ லோகம்னு சொல்கிறோம். இதில் வந்து விதவிதமான லோக்கங்கள் இருக்கும். நீங்கள் பண்ண புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே அனுபவமானது சுகபோகம் கிடைக்கும். ஒருத்தர் ஆல்டோ கார் வச்சிருப்பார், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மெர்சிடஸ் பென்ஸ் வச்சிருப்பார், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய் வச்சிருப்பார். இது எப்படியோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி பேதங்கள் வசதியாக இருக்காங்க, நான் வசதியாக இருக்கிறவங்களையே பல விதங்கள் இருக்குல்ல. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பித்ருலோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்ச புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே அனுபவங்களானது சுகபோகங்களானது கிடைக்கும். அங்கேயும் க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விஷந்தி, அங்கேயும் காலம் தீர்ந்து போனோன்னு, விசா தீர்ந்து போனோன்னு திரும்பவும் இந்த லோகத்துக்கு வருவாங்க. அப்போ இந்த தட்சிணாயன மார்க்கம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட்சிணாயன மார்க்கத்தை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணவே மாட்டோம். சாஸ்திரக்காரங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைதிகர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா வைதிகத்தில் இருக்கிற சிலபஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வ காண்டிகள் நம்ம சொல்கிறோம். அவங்களோட பூர்வ காண்டிகளோட விஷயத்தில் உபாசனை இல்லை, தேவதா உபாசனை இல்லவே இல்லை. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேரை வந்து பணம் கொடுத்து கொஞ்சம் ப்ரீஸ்டிங்கெல்லாம் ஜபம் பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து அந்த ஜபத்தையும் கூட கர்மமாக தான் பண்ணுவாங்களுடைய உபாசனையாக பண்ண மாட்டாங்க. அந்த ஜபத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சண்டி ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா சண்டி மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து ஒருத்தரை ஜபம் பண்ண சொல்லுவோம் தனியாக. அவருக்கு அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா உபாசனையாக பண்ண மாட்டார். ஜபமத்தை வந்து பார்த்தீங்கன்னா கர்மமாக தான், கர்மத்துக்கு அங்கமாக தான் பண்ணுவாங்களுடைய சுதந்திரமான உபாசனையாக அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பூர்வ காண்டிகளோட சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவமும் கூட ஹவிர்தானத்தை வாங்கக்கூடிய ஒரு தேவதை தான். விஷ்ணுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவிசன்னம் வாங்கிறதுக்கு சிவபெருமானுக்கு இடம் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யஜ்ஞ யாகங்கள்ல இடமே இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்ஷ பிரஜாபதியை வந்து நாசம் பண்ணிட்டு பகவான் என்ன பண்ணார், எனக்கே இடம் இல்லையா அப்படின்னு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு போன அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, ஃபேமஸான கதை இருக்கு. அப்போ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு இடம் இல்லை யாகத்தில். அந்தர்யாமி நம்ம யாரை சொல்கிறோமோ அவருக்கு இடம் இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணு பகவானுக்கு எப்படி வச்சிருக்க அப்படின்னா, போனால் போது வாங்கிக்கோ
போனா போது வாங்கிக்கோ, அக்னியே ஸ்வாஹா, வாயவே ஸ்வாஹா, விஷ்ணுவே ஸ்வாஹா அப்படின்னு விஷ்ணுவை கூட என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அபிசன்னம் வாங்கக்கூடிய ஒரு தேவதையா வச்சிருக்காங்க இல்லைய. அவரை உபாசிக்கணும் அப்படின்றதோ தியானம் பண்ணணும் அப்படின்னோ எந்த ஒரு கான்செப்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மகாண்டிகளோட சிலபஸ்ல இல்லை. அவங்க தப்பு இல்லை, சிலபஸ்ல இருக்கிறதுனா படிக்க முடியும். சிலபஸ்ல இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அப்ப அவங்க இதுல உபாசனையும் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எது இல்லை, இந்த ஞான காண்டம் சொல்லக்கூடியதும் அவங்க இடத்துல இல்லை. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம்நாயஸ்ய கிரியார்த்தத்துவாத் ஆனர்த்தக்கியம் அததர்த்தானாம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு ஃபாலோ பண்றாங்க ஒரு சித்தாந்தத்தை. வேதங்கள் எல்லாமே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியாக்காகத்தான், ஒரு கர்மத்தை பண்றதுக்கு தான். ஆம்நாயஸ்ய கிரியார்த்தத்துவாத், ஆம்நாயம்னா வேதம். வேதம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா ஒரு கர்மத்தை பண்றதுக்காக தான். கர்மனா பித்ருலோக, கர்மத்துக்கு தான் சொர்க்கம் தான் போகணும். சொர்க்கத்துக்கு மேல அவங்களுக்கு லோகமே இல்லை, சொர்க்கத்துக்கு மேல ஒண்ணும் இல்லை. இருக்கிறது வந்து சொர்க்கம் வரைக்கும் தான். டாப் லெவல் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கம் தான். சொர்க்கத்தை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேதத்துல இருக்கக்கூடிய அந்த பிராமண பாகத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உபாசனைகளும், ஆரண்யக்க காண்டத்துல உபாசனைகளும், அதே நேரத்தில் உபனிஷத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எஜமானர்களை வந்து ஸ்துதி பண்றதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மந்திரங்கள்லாம் அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரிலாம் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு அதெல்லாம் படிச்சு என்ன ஆக போகுது, உபனிஷத்தை படிச்சு என்ன ஆக போகுது, உபாசனா காண்டத்தை படிச்சு என்ன ஆக போகுது, அதெல்லாம் யூஸ் இல்லப்பா, கர்மத்தை பண்ணி சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அப்ப அதனால என்ன பண்ணுது சாஸ்திரம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தோட லிமிட்டேஷன் தெரியாம இருக்காங்க. கர்மத்தோட லிமிட்டேஷன் எது வரைக்கும், தட்சிணாயன மார்க்கம், தூம மார்க்கம், அதுலதான் போக முடியும் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணிடுச்சு. அப்போ உத்தராயணம் தட்சிணாயனம் இதுல ஸ்லாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா உத்தராயண கதிக்கு தான் நம்ம போகணும். மந்திரம் சொல்லுது என்னன்னா வித்யா ததாரோகந்தி, சொர்க்கத்துக்கு மேல இருக்கிற லோக்கங்கள்ல நீங்க ஏறி போகணும் அப்படின்னா அது வித்யினால மட்டும்தான் முடியும், உபாசனையினால மட்டும்தான் முடியும். சாந்தோக்கியத்துல ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த உபாசகர்கள் போற மார்க்கம் கனவுல கூட வந்து பாத்தீங்கன்னா கருமிகளுக்கு தெரியவே தெரியாது. அந்த ஷட்டர் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கும். அது மாதிரி ஒரு மார்க்கம் இருக்கிறதே இவங்களுக்கு தெரியவே தெரியாது. க்ளோஸ், ஃபுல்லா க்ளோஸ்டு அது. அப்ப யாரு இந்த உபாசனை பண்ணிட்டு இந்த அர்ச்சிராதி மார்க்கம் போறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது ஓப்பன் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கத்தியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் இன்னைக்கு பாட்டத்துல என்ன பண்றார் சொல்றார். 26வது ஸ்லோகம் வந்து நேற்று 25 படிச்சோம், இன்னைக்கு 26. அப்போ இதுல ரெண்டுத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தராயண கதிக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அப்புனராவர்த்ததே அப்படின்னு பேர், அப்புனராவர்த்தி அப்படின்னு பேர். அந்த கதி என்னது, அப்புனராவர்த்தி அப்படின்னா திரும்ப வராத கதி, சம்சாரத்துக்கு திரும்ப வராது. சுவாமி சொன்னீங்களே சாலோக்கியத்துல இருக்கிறவங்க வருவாங்க அப்படின்னு, சம்சாரத்துக்கு வரமாட்டாங்க, சும்மா ஜஸ்ட் நம்மள மாதிரி சம்சாரியா வரமாட்டாங்க, வந்துட்டு போயிடுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிரதானம் என்னன்னு கேட்டீங்கன்னா அர்ச்சிராதி மார்க்கத்துல போறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வருவதில்லை. அப்புனராவர்த்திகின்னு பேர் ஆயிடுச்சா. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா, இந்த தட்சிணாயன மார்க்கம், தூம மார்க்கம், இதுல போறவங்க திரும்ப வருவாங்க, திரும்ப பிறந்துகிட்டே இருக்கணும், போகணும் வரணும், போகணும் வரணும், இது நடந்துகிட்டே இருக்கும். அதனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா புனராவர்த்தி அப்படின்னு பேர். புனராவர்த்தினா திரும்ப ஜென்மத்தை எடுத்தல் அப்படின்னு பேர். இந்த ரெண்டு ஸ்லோகங்களையும் என்ன பண்ண போற, ரெண்டு கத்தியையும் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 26வது ஸ்லோகத்துல ஒரே விஷயமா சொல்லி வைக்கிறார். என்னன்னு பார்ப்போம். 26வது ஸ்லோகம். शुक्ल कृष्णे गति हेते, शुक्ल कृष्णे गति हेते, जगत शाश्वते मते, जगत शाश्वते मते, एकया यात्यनावृत्तिम् अन्यया वर्तते पुनः, एकया यात्यनावृत्तिम् अन्यया वर्तते पुनः, शुक्ल कृष्णे गति हेते, जगतः शाश्वते मते, एकया यात्यनावृत्तिम् अन्यया वर्तते पुनः. ஆச்சரிய இப்ப நான் சொன்னது ரெண்டு கதியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்லோகத்துல சொல்றேன்.
ஹி ஏனெனில் இந்த ஜகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜகத்தக, இந்த ஜகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏத்தே சுக்ல கிருஷ்ணே, சுக்ல கிருஷ்ணே கதி ஹேத்தே இருக்குல்ல, அந்த ஹீ எடுத்துங்க. ஏனெனில் ஏத்தே அப்படின்னா இந்த ஜகத்துக்கு இரண்டு கதிகள் இருக்கு. என்னன்னா சுக்லத்துல போறது அப்படின்னா அர்ச்சிராதி மார்க்கம், வெள்ளையா இருக்கிறது. அதே நேரத்துல கிருஷ்ண அப்படின்னா என்ன அர்த்தம்? புகை, கருப்பா இருக்கிறது, புகை, ராத்திரி, தட்சிணாயன காலம், கிருஷ்ணபக்ஷ காலம் அப்படின்னு அந்த இருட்டிலேயே போறது, அஜ்ஞானிகளா போறது, கருமிகள் போகக்கூடிய மார்க்கம். உபாசகர்கள் போகக்கூடிய மார்க்கம் லைட்டா இருக்கும், ஒரே பிரகாசமா இருக்கும். அதே நேரத்துல கருமிகள் போகக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா அந்தம் தம பிரவிசந்தி, வெறும் இருட்டிலேயே டிராவல் பண்றவங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கதிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜகத்தக, இந்த ஜகத்திற்கு சாஸ்வதே மதே, சாஸ்வதே மதே அப்படின்னா என்னது? அனாதி காலம் தொட்டு இது இருந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் சிருஷ்டி இருக்கோ அது வரைக்கும் இந்த ரெண்டு கதிகள் வந்து பாத்தீங்கன்னா இருந்து கொண்டே இருக்கும் என்று மதே அப்படின்னா நினைக்கப்படுகிறது ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல. அதுக்கு அடுத்தது வந்து ஏக்கையா. இதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்னது? ஏக்கையா அப்படின்னா முதலாவது இது சுக்ல, சுக்லகதின்றது வந்து பாத்தீங்கன்னா ஏக்கையா யாத்தி அனாவிருத்தியம் யாத்தி, அனாவிருத்திய தூக்கி முன்னாடி போட்டுங்க. ஏக்கையா அனாவிருத்தியம் யாத்தி, ஒரு கதி அந்த சுக்ல அர்ச்சிராதி மார்க்கம்ன்ற அந்த பிரகாசத்தோடு இருக்கிற அந்த கத்தியில போனவன் என்ன பண்றான் அப்படின்னா ஏக்கையா ஒரு கத்தியில போனவன் புனராவிருத்தியம், அனாவிருத்தின்றதுக்கு என்ன அர்த்தம்? அனாவிருத்தி அப்படின்னா ஆவிருத்தி, அனாவிருத்தி நெகட்டிவ், திரும்ப வராத நிலையை வந்து பாத்தீங்கன்னா யாத்தி அடைகின்றான். புனராவிருத்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா அனாவிருத்தின்னு சொல்லலாம். அவன் திரும்ப வராத நிலையை அடைகின்றான், ஒண்ணுத்துல போனவன். அதே நேரத்துல வந்து அந்யயா, அந்யயா அப்படின்னா அதுக்கு அந்நியமா இந்த தூம மார்க்கத்துல தட்சிணாயன மார்க்கத்துல போனவன் என்ன ஆவான் அப்படின்னா ஆவர்த்ததே புனக, திரும்பவும் அவன் என்ன பண்றான்? ஆவர்த்திக்கின்றான். அர்த்தம் மறுஜென்மத்தை எடுத்துக்கிட்டே இருக்கான், திரும்ப திரும்ப இந்த லோகத்துக்கு வந்துகிட்டே இருப்பான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. ஆச்சாரியர் பாஷ்யத்துல என்ன சொல்றான்னு பார்ப்போம். சுக்ல கிருஷ்ணே அப்படின்னா என்ன சுவாமி அர்த்தம்? சுக்லாச்ச கிருஷ்ணாச்ச சுக்ல கிருஷ்ணே, சுக்லமா இருக்கிறது சுக்லபக்ஷம், கிருஷ்ணன்றதுக்கு அர்த்தம் கிருஷ்ணபக்ஷம். ஒன்னு பிரகாசம், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இருட்டு. இந்த ரெண்டுமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சுக்ல கிருஷ்ணே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னா பாஷ்யக்கார் சொல்றாரு, ஞான பிரகாசத்துக்குவாத் சுக்லா. ஞான பிரகாசம்னா இந்த இடத்துல ஞானம்னா எதை எடுக்கணும்? ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனை, தேவத்தையை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஞானம்னு பேரு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞான பிரகாசகத்வாத், தெளிவு இருக்கும், ஈஸ்வரனை பத்தின ஞானம் இருக்கும், அவன் போற பாதை எல்லாம் பிரகாசமாவே இருக்கும், ஜோதியா இருக்கும், தேவலோகத்துக்கு போறவன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதிகிருத்தானாம் ஞான கர்மனோகோ, இங்க தப்பு சொல்லிட்டேன், சுக்ல ஞான பிரகாசத்வாத் சுக்லா தத் அபாவாத் கிருஷ்ணா, அந்த பிரகாசம் இல்லாத காரணம், தேவதையை பத்தின ஞானம் இல்லாது, ஈஸ்வரனை பத்தி ஞானம் இல்லை, ஹிரண்ய கர்ப்பரை பத்தி இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கமே இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ஞானம் இல்லாதவர்கள். அந்த ஞானம் இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க? கர்மத்தையே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரகாசம் இல்லாத இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்றாங்க. அதான் தூம மார்க்கம் அப்படின்னு பேரு. அர்ச்சிமாத அமார்க்கம் பிரகாசம், அதே நேரத்தில் தூம மார்க்கம்ன்ற புகை வழியா போறது டார்க்கானது, அதான் கிருஷ்ணன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ஏதே சுக்ல கிருஷ்ணேஹி, இந்த சுக்ல கிருஷ்ணம்னு சொல்லக்கூடிய இரண்டு கதிகளும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜகத்தக, இந்த ஜகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அதிகிருத்தானாம் ஞான கர்மனோகோ ந ஜகத்தக சர்வசிய. இந்த ரெண்டு கதியும் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்துல உபாசனைக்கு யார் அதிகாரிகளோ அவங்களுக்கும், அதிகிருத்தானம்ன்றதுக்கு அர்த்தம் அதிகாரிகள், கர்மத்துக்கு யார் அதிகாரிகளோ அவங்களும், உபாசகர்களும் ஞானிகளும் என்ன பண்றாங்க? அந்த கருமிகளும் என்ன பண்றாங்க? இந்த ரெண்டு கதியில வந்து பாத்தீங்கன்னா செல்கின்றார்கள். அவங்களுக்கு கர்மத்துக்கு அதிகாரி தட்சிணாயன மார்க்கத்துல போறான், உபாசனைக்கு அதிகாரி உபாசனை பண்ணி அர்ச்சிராதி மார்க்கத்துல போறான். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜெகத்தக, இந்த ஜெகத்துல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்வதமா இருக்கக்கூடியது. ந சர்வஸ்யேவ ஏதே கதி, இந்த கதி வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற எல்லாத்துக்கும் காமன் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா
இதுக்கு அந்நியமான 2 கதிகள் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சுக்ல கிருஷ்ண, உத்தராயணம் தட்சிணாயனம். இதுக்கு அந்நியமா என்ன சுவாமி இருக்கு? 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். யார் யார் 2 பேர்? ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அகத்தின்னு சொல்லக்கூடிய ஞானி புருஷர்கள். அகத்தி அப்படின்னா ஞானிகள் போறதும் இல்லை வர்றதும் இல்லை. அத்திரைவ அவங்களோட பிராணன் அத்திரைவ சமவினியந்தே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கேயே நசிஞ்சு போகுது, அவங்க போறது வர்றது இல்லை. இங்கேயே பிரம்மானுபூதி பண்ணவங்க பிரம்மமாவே இருந்து பிரம்மத்தையே அடைகிறார்கள். அவங்க எங்கேயும் போறதில்லை, நிர்குணத்தை அடைஞ்சவங்க, ஜீவன் முக்தர்கள்னு பேர். அவங்களுக்கு பேர் என்ன சொல்றோம்? அகதி அப்படின்னு பேர். அதே நேரத்துல இன்னொரு கத்தி ஒன்று சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நிந்திக்கத்தக்கதா இருக்கிறது அதோ கத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்திரம் வழியாவும் மலம் வழியாவும் கீழே போகக்கூடிய இதா போற நரக்க யோனிகளை அடைகின்றார்கள். அப்ப இந்த 2 கேட்டகரி வேற இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 மட்டும் எல்லாத்துக்கும் 2 அப்படின்னு சொல்லாதீங்க. 2 இல்லாம வேற ஒரு 2ம் இருக்கின்றது. அதுக்காக தான் ஆச்சாரியா சொல்ற ந ஜகத்தக சர்வசிய ஏவ, இந்த மொத்த ஜெகத்துக்கும் இந்த 2 தான் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஏதே கதி சம்பவத்தக, இந்த கதி 2 கதி தான் உலகம் எல்லாத்துக்கும் சம்பவிக்கும் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. அப்ப என்ன அர்த்தம்? 2 கேட்டகரி இல்லாம இன்னும் 2 கேட்டகரியும் இருக்கு அப்படின்னு எடுக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவைகள் தான் சாஸ்வதே நித்திய சம்சாரஸ்ய நித்தியத்துவாது மதே அபிப்பிரேயத்தே. என்ன அர்த்தம்னா, இது சாஸ்வதமா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், அனாதி காலத்திலிருந்து அனந்த காலம் வரைக்கும் இந்த 2 கதி, உத்தராயணம் தட்சிணாயனம், கர்மிகள் போற கதி, உபாசகர்கள் போற கதி அப்படின்னு 2 இருக்கின்றது. தத்ர இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏக்கையா சுக்லயா, இதுல ஒரு கத்தியா இருக்கக்கூடியது எது அப்படின்னா சுக்ல கத்தின்னு சொல்லக்கூடிய அர்ச்சிராதி மார்க்கம். அதுல வந்து பாத்தீங்கன்னா யாத்தி, அதுல யாரு போறானோ அந்த யோகி என்ன ஆகிறான்? அனாவிருத்திம், அனாவிருத்தினா திரும்ப வருவதில்லை. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன பிரம்மசூத்திரத்துல கடைசி சூத்திரம் 555வது சூத்திரம் இந்த கத்தியை பத்தி தான் பேசுது. அனாவிருத்தி சப்தாத், அனாவிருத்தி சப்தாத் அப்படின்னு அவன் திரும்ப வருவதில்லை, அவன் திரும்ப வருவதில்லை அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல 555வது சூத்திரம் சொல்லுது. திரும்ப வருவதில்லை, ரொம்ப சாலிடா சொல்லிடுச்சு. திரும்ப வரதே இல்லை ஒண்ணுத்துல போனவன். அடுத்தது அந்நியா இதரையா, இதுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய கதி என்னது? தட்சிணாயனம். அதுல போனவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா ஆவர்த்ததே புனக பூயா, அவன் திரும்பவும் தட்சிணாயனத்துல போய் போகத்தை அனுபவிச்சுட்டு சொர்க்கம் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் டிக்கெட்டு கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அவன் என்ன பண்ணுவான்? போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு டூரிஸ்ட் விசால போன மாதிரி போய் என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் பேக் டு பெவிலியன், அவன் இந்த லோகத்துக்கு திரும்ப வருகின்றான். இதான் வந்து பாத்தீங்கன்னா 26வது ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சிரேஷ்ட புருஷர்களை மட்டுமே பேசி விட்டுருது. நம்ம கொஞ்சம் விசாரம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை கத்தின்னு சொல்லியிருக்கோம்? 4 கத்தி. ஞானியை பத்தி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு அவசியம் இல்லை. காமன் பீப்புளை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த யாத்திரைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி நடக்கும், இறந்த பிறகு என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லிருக்கோம்ல, இறந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மா முடியும் போதே யம கிங்கரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரே யம கிங்கரர்கள் சொல்லுவோம், இல்லைன்னா யம தூத்தர்கள் சொல்லுவோம். 3 பேர் வருவாங்க. யம தூத்தர்கள் எத்தனை பேர் வருவாங்க? 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தட்ட வராங்க. வந்த பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராணன் இந்த தேகத்தை விட்டு பிரிஞ்சோன பாஷக்கயிறுனால என்ன பண்றாங்கன்னா கட்டி, நாம் பொதுவாக காமன் எப்படி சொல்றோம், அப்புறம் புண்ணியாத்மாக்கள் சொல்றேன். காமனா இருக்கிறவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிச்சி கட்டி இழுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, நிமிஷ நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து டைம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா 28 நிமிஷ காலம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. 28 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. 28 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இமீடியட்டா இறந்த உடனேயே யமலோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவனை கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்ட் போடுறது, வேற எதுவுமே இல்லை. அந்த இது இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துட்டோம் சுவாமி அப்படின்னு யம தர்மராஜாட்ட இந்த பர்சனை வந்து பாத்தீங்கன்னா இவனை கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு காட்டின மாத்திரத்துல சரிப்பா ஓகேப்பா அப்படின்னு அங்க சித்திரகுப்தனை யம தர்மராஜாவை என்ன பண்ணுவாங்க, டிக் பண்ணிப்பாங்க, ஆள் வந்துட்டான், இறந்து போயிட்டான் அப்படின்னு. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா 28 நிமிஷத்துல திரும்ப வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி இங்க திரும்ப கொண்டு வந்து என்ன பண்ணிடுறாங்க, விட்டுறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல போனவன் பிரசன்ட் போட்டுட்டு யமலோகத்துல திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறான்.
ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 2 அபிப்பிராயம் இருக்கு. 12 அங்குல தூரம், 12 இன்ச், 12 இன்ச் இந்த பாடிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா இருப்பான். சூக்ஷ்ம தேகமானது இந்த பாடிக்கு மேல 12 அங்குலத்தில். சில பேர் சொல்றாங்க இல்ல 12 இன்ச் இல்ல 12 அடி அப்படின்னு சொல்றாங்க. 12 ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் இருப்பான் அப்படின்னு. யோகிகள் சொல்றாங்க 12 அங்குலம் அப்படின்னு. சில பேர் சொல்றாங்க 12 அடின்னு சொல்றாங்க. இது எப்படியோ இருக்கட்டும். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் மெதுவா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமீடியட்டாலாம் புரைக்க கூடாது. இது இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா எரிச்சக்கூடாது. 4 மணி நேரம் சொல்லியிருக்கு. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யமலோகத்துக்கு போயிட்டு திரும்ப அந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வரணும். 28 நிமிஷங்கள் கணக்கு. அப்ப அதுலயே 1 மணி நேரம் ஆல்மோஸ்ட் ஆயிருது அவங்களுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரியாவும் அந்த பாடியை வந்து இறந்த உடனே புதைக்கிறதோ எரிக்கிறதோ பண்ணக்கூடாது. ஒரு 4 மணி நேரம் வச்சிருக்கணும். இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எரிச்ச மாத்திரத்துல இல்ல புதைச்ச மாத்திரத்துல பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் அபிமானத்தோட. அந்த அபிமானத்தோட ஐயோ ஐயோ என் உடம்பை எரிக்கிறாங்களேன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா, எப்போ அதனுடைய தலை வந்து பாத்தீங்கன்னா சிரஸ் தான் பிரதானம், எப்போ அந்த தலை வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சு சாம்பல் ஆகுதோ அந்த க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அபிமானம் விட்டு போயிடும். விட்டு போனதுக்கு பிறகு அந்த ஜீவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு ஃபார்ம் கிடைக்கும். பிண்டம் சரீரம் கிடைச்சிடும். அவனுக்கு சரீரம் என்னது? பிண்டம் கிடைச்சிடும். இந்த பிண்டம் கிடைச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஃபார்ம் வந்து அந்த தேகம் எரிச்சாச்சு, ஒரு பிண்டம் கிடைச்சோம். இந்த பிண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு இதை அனுப்புறேன், ஒரு போஸ்ட் அனுப்புறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த எரிச்சதுக்கு பிறகு மறுநாள்ல இருந்து 10 நாளைக்கு நம்ம காரியம் பண்ணுவோம் தெரியுங்களா? 10 நாளைக்கு ஒவ்வொரு நாளா. இப்போ நான் பிராமின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படையல் போடுறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் நான் பார்த்துருக்கேன். நான் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கெல்லாம் போகும்போது பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிண்டம் வந்து பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு போய். நான் பிராமின் வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, படையல் போடுறதுன்னு ஈவினிங்கில் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படையல் போடுவாங்க. நான் பிராமின் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போடுற படையல் வந்து படையல்னா ஒரு ஆஃபர். அவர் இருக்கும்போது என்னெல்லாம் சாப்பிட்டாரோ அந்த சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியமாக இவங்க சமைச்சு கொடுத்துருப்பாங்களா, மனைவியா குழந்தைங்களோ எல்லாத்துக்கும் தெரியுமே. இந்த உணவு எல்லாத்தையும் வச்சு ஒன்றுத்துலேயுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா உப்பு போட மாட்டாங்க. இதான் இந்த சரீரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசையோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து வைக்கும். என்னடா அது உப்பே போடல அப்படின்னு. அது 10 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போங்கடா அப்படின்ட்டு அது மெதுவா டிட்டாச்மெண்ட், வைராக்கியம் வருமா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பிண்ட கர்மா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். ஒவ்வொரு நாளுக்கும் ஷிரஸ் ஒரு நாளில் ஒரு உருவாகும். அந்த பிண்ட சரீரமாக இருக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூக்ஷமாக ஒரு பிண்டத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஸ்தல உண்டாகும், கழுத்து உண்டாகும், மார்பு உண்டாகும், நாபிஸ்தானம் உண்டாகும், கால்கள் உண்டாகும் அப்படின்னு ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொன்று நடந்துக்கிட்டே வரும். நடந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11வது நாள் நம்ம 11வது நாள் காரியம்னு ஒன்று பண்ணுறோம். அந்த 11வது நாள் வந்து காரியம் முடிச்சதுக்கு பிறகு சாந்தி ஹோமங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒன்று 11வது நாள் பண்ணுவாங்க, இல்லைன்னா 13வது நாள் பண்ணுவாங்க. சில பரம்பரையில் 16வது நாள் பண்ணுவாங்க. 11, 13, 16 இதில் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த யமகிங்கரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் இந்த பிண்ட சரீரத்தில் இருக்கிற ஜீவனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. இது எவ்வளோ தூரம் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா 13,76,000 கிலோமீட்டர். வேணா எழுதிங்க, 13,76,000 கிலோமீட்டர், 86,000 காத தூரம்னு சொல்லுவோம். புராணத்தில் இருக்கிறது இதெல்லாம் நான் சொல்றது எல்லாம் புராணத்தில் இருக்கும். 86,000 காத தூரம். ஒரு காதம்ன்றது வந்து 16 கிலோமீட்டர். காத தூரம்னு சொல்றது ஒரு காதம் 16 கிலோமீட்டர். 86,000 காத தூரம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 13,76,000 கிலோமீட்டர். 13,76,000 கிலோமீட்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 27 காத தூரம். 27 × 16 வந்து 432 கிலோமீட்டர் இந்த ஜீவனை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு போவாங்க. ஒரு நாளைக்கு டிராவல் பண்ணுற தூரம் 432 கிலோமீட்டர் டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டிராவல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷ காலம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதுக்கே 1 வருஷம். நம்மளோட 1 வருஷம்ன்றது அவங்களுக்கு என்னது, ஒரு நாள். நம்மளுடைய 1 வருஷம் தேவர்களுக்கு 1 நாள்.
அப்போ அந்த யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 432 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகணும். இப்போ நம்ம அந்த கிரியா பண்ணுறோம் பார்த்தீங்களா, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பிண்டம் வச்சது இதெல்லாம் பண்ணுறோம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12வது நாள் 13வது நாள் யாத்திரை ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நமக்கு ஒரு வருஷம், முதல் வருஷம் ஒருத்தர் இறந்து முடிச்சு ஒரு வருஷம் ஆகும்போது தான் அவங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட்டே ஆகும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. யாத்திரை இப்போ ஒருத்தர் இறந்துருக்காரு அப்படின்னா அந்த யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கூடயே இருக்காங்க, இப்போ நம்ம சுனிதாமா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 இயருக்கு ஏதாவது கிரியா இருக்கா சுவாமி அப்படின்னா 1 இயருக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இன்னும் யாத்திரை ஸ்டார்ட்டே ஆகலை. யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா நமக்கு ஒரு வருஷம் தான், அவங்களுக்கு ஒரு நாள். அந்த 13வது நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாத்திரை ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து இப்போ ஒரு வருஷம் வரைக்கும் காரியம் ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும், ஒரு வருஷத்துக்கு காரியங்கள்லாம் வந்து மாசிக்க மட்டும்தான் பண்ணுவாங்க. மாசிக்கம்னா ஒவ்வொரு மாசத்துலையும் பண்ணக்கூடியதுக்கு பேர் மாசிக்கம் அப்படின்னு பேரு. அந்த மாசிக்க கர்மாவை வந்து பண்ணிக்கிட்டே வருவாங்க. இந்த ஒரு வருஷம் ஆனதுக்கு பிறகுதான் ஸ்ராத்த கர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். திதி கொடுக்கறது நம்ம சொல்றோமே, அது வந்து ஒரு வருஷத்துல ஸ்டார்ட் ஆகும். முதல் நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த 432 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு டிராவல் பண்ற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யமலோகத்துக்கு வந்து போகும்போது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வைத்தரணி நதி அப்படின்னு பேர். அந்த நதிக்கு பேர் வைத்தரணி நதி அப்படின்னு பேரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா புண்ணியாத்மாக்களா இருந்தாலும் பாப்பாத்மாக்களா இருந்தாலும் அந்த நதி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தமும் ஒரே மலமும் மூத்திரமும் ரத்தமும் வந்து பாத்தீங்கன்னா கலந்து போய் ஒரு நதி போச்சுன்னா எப்படி இருக்கும். நான் சில ஹாலிவுட் ஃபிலிம்லாம் பார்த்துருக்கேன். ஐயோ மோசமான படங்கள்லாம் நதி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபிலிம் பார்த்தேன். ஐயோ அவங்க ஏதோ இந்த நம்ம புராணத்தெல்லாம் படிச்சு ஏதோ எடுத்து வச்சிருக்கான் போல இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு நதியா இருக்கும். அந்த நதியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய நதியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நதியோட தூரம் எவ்வளவு சுவாமி? அந்த வைத்தரணி நதியோட தூரம் எவ்வளவுனா 6400 கிலோமீட்டர். 6400 கிலோமீட்டர் வந்து இருக்கு. 100 யோஜனா தூரம்னு பேர். ஒரு யோஜனா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு யோஜனான்றது வந்து பாத்தீங்கன்னா 4 காத்தம். 4 × 16 போட்டீங்க அப்படின்னா 64. 64 × 100 வந்து பாத்தீங்கன்னா 6400 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வைத்தரணி நதியில 6400 கிலோமீட்டர் நடந்து போகணும். யோசிச்சு பாருங்க. ரொம்ப டஃப்பான யாத்திரை வந்து பாத்தீங்கன்னா அந்த வைத்தரணி நதியில நடந்து போறது. இந்த நதியில நடந்து போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இங்க புண்ணியாத்மாக்களா இருந்திருந்தீங்கன்னா, நல்லா புண்ணியம் பண்ணிருந்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவங்க சொன்னாங்க சுனிதாமா, சுவாமி இது கோதானம் கொடுக்கணும் சாமி அப்படின்னு. இருங்கம்மா பொறுமையா இருங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து உங்களுக்கு நல்ல ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன், யாருக்கு எங்கே பண்ணணும்னு சொல்லி பண்ணணும், நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த நதியில வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது யமகிங்கரர்கள் கூட்டிட்டு போகும்போது இந்த ஆத்மா நல்ல ஆத்மாவா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நல்லா பேசிக்கிட்டு சந்தோஷமா வாங்குவாங்க. எப்படி இருக்கீங்க, எப்படி உலகம்லாம் நல்லா இருந்துச்சா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு நமக்கு சகமா டிராவல் பண்ற மாதிரி நல்லா பேசி நமக்கு நல்லபடியா கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போகும்போது அந்த நதியை கிராஸ் பண்ணி போற இடங்கள்லாம் 2-3 இடம் இருக்கு. அந்த இடத்துல என்ன பண்றது அப்படின்னா, இங்க கோதானம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, முக்கியமானது யாராவது இருந்தீங்க அப்படின்னா கோதானத்தை இப்பவே பண்ணிருங்க. இல்ல அப்படின்னா உங்க பசங்க கொடுப்பாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்பெல்லாம் எல்லாமே அமெரிக்கால போய் செட்டில் ஆயாச்சு. நம்ம எல்லாம் மாடர்ன் எஜுகேஷன் படிச்சுட்டு யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தை இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம உயிரோடு இருக்கும் போதே நமக்கு தேவையானதை நம்ம பண்ணிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோதானம் பண்ணிருங்க. இந்த கோதானம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நதியை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டு கொண்டு போறதுக்காக நீங்க கொடுத்த கோதானம் அங்க உபயோகப்படும். அப்ப பசுமாட்டுல ஏறி வந்து பாத்தீங்கன்னா அந்த நதியை கடந்து போலாம். ஒரு 3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த வைத்தரணி நதியை 3 இடத்துல கிராஸ் பண்ற ஒரு சூழ்நிலை வருது. அப்ப கோதானம் பண்ணிருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கோதானத்தை பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்றோம் நாங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ராத்த கர்மாத்துக்கும் அதெல்லாம் பண்ணுறோம். என் வீட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன். என்னோட தாத்தாக்கெல்லாம் பூர்வாசிரமத்தில் பண்ணும்போது நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு திதி கொடுக்குறது, இப்போ ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்தேன். என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்லாம் இருக்கும்போது நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திதி கொடுக்கும்போது செப்பல் வாங்குவாங்க, கொடை வாங்குவாங்க, தண்டம் வாங்குவாங்க, ஆசனம் வாங்குவாங்க, வஸ்திரம் வாங்குவாங்க,
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், திதிக்கெல்லாம் என்னெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு தெரியும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த யாத்திரை வைத்தரணி நதியை கடந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த செப்பல் நிறைய இப்போ வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது. நான் இதெல்லாம் உங்களுக்காக எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் தயார்படுத்துங்க, தான தர்மங்களை நல்லா பண்ணுங்கன்றதுக்காக. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வெயில் காலம் ஆரம்பிக்குதா, நம்ம நாதபிரம்ம என்ன பண்ணுவார், சாமி செப்பல் வாங்கி கொடுக்கணும், அவருக்கு கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கணும்னு இப்போவே நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். செப்பலை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுறது இந்த புண்ணியத்துக்காக பாபத்துக்காக இல்லை, ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்களேன்றதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தர்மாத்மாவாக இருக்கிறவன் காலில் செப்பல் இல்லாதவங்களுக்கெல்லாம் செப்பல் தானம் பண்ணுங்க. வைத்தரணி நதியை கிராஸ் பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் இருந்தால் தான் முடியும். வெயில், கடுமையான வெயில் அடிக்குமாங்க, கடுமையான வெயில் 50-60 டிகிரிக்கு போச்சு அப்படின்னா அப்படியே பொசுங்கி போயிடும். கொடை வந்து கொடுங்க எல்லாத்துக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டப்பாவாக கொடை வாங்கி கொடுத்துட்ருக்கோம். மலைக்கு கொடுக்குறோம், வெயிலுக்கும் பயன்படுத்திப்பாங்க. ஏன் நாங்கள் கொடுக்கறது ஐயோ பாவம் அப்படின்னு கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் கிரகஸ்தர்களாக இருக்கீங்க, என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது சும்மா ஒரு 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 10-12 கொடை வாங்கி வச்சுங்க. ஒரு சின்ன, ரொம்ப ரேட்லாம் இல்லை, ரொம்ப கம்மி தான். ஒரு கொடை 100 ரூபா 120 ரூபா இருக்கும். மொத்தமாக வாங்கினியா அவ்வளோதான் வரும். ஒரு சின்ன கொடையை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, ரோட்டில் போகும்போது வரும்போது, இந்த வெயில் காலம் இருக்கா, அப்போ போகும்போது வயசானவங்க யாராவது இருப்பாங்க, ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க, ஒன்றுமே இல்லாமல் எடுத்து கொடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உதவும். தர்மம் தலை காக்கும். தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா கொடை தானம் பண்ணது உங்கள் தலையை காக்கும், வெயில் அடிக்காமல். அப்போ செப்பல் கொடுக்கறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடை கொடுக்கறது. தண்டம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகளுக்கு கொடுக்கணும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்கே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கோம். இங்கே ஒரு மூங்கில் பெரம்பு கடை இருக்குது, ஃபர்னிச்சர் கடை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக கொடுத்தது வாங்கவே இல்லைல்ல, வாங்கிட்டீங்களே. நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, வயசானவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊன்றுகோல் இருக்குல்ல, தண்டம் கொடுக்கறது பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹேண்டிகேப்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இது பிடிச்சிட்டு நடப்பாங்கல்ல, அதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அப்போ எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாத்திரை பண்ணும்போது ஊன்றுகோல் வேணுமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு ஆனந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் போட்டு ஒரு கொடையும் பிடிச்சிக்கிட்டு எமத கிங்கர்களோட வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகலாம். நீங்கள் ஆனந்தமாக கிராஸ் பண்ணி போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லக்கூடியது முக்கியமானது, ஜலபாத்திரமும் கொடுக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க. நாங்கள் கமண்டலம்னு சொல்லி இங்கே நிறைய சாதுக்களுக்கு என்ன பண்ணுவோம், எப்போ கேட்டாலும் கமண்டலம் வந்து நான் வாங்கி கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜலம் சாப்பிட்றதுக்கான பாத்திரமும் ஜலம் வைக்கிறதுக்கான பாத்திரமும் ஒருத்தருக்கு கொடுக்கறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திதி பண்ணும் போது நீங்கள் பண்ணுறீங்க. இவங்க வந்து லிஸ்ட்டு போட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ராத்த கர்மாவுக்கு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணுவாங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வரணும். கோதானம் பண்ணணும், கொடை தானம் பண்ணணும், வஸ்திர தானம் பண்ணணும், செப்பல் தானம் பண்ணணும், ஊன்றுகோல் அந்த வாக்கிங் ஸ்டிக் பண்ணணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணினாலும் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புத்திரனோ இல்லை உங்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துக்கிட்டு இங்கே பிண்டதானம் கொடுக்கணும். வருஷம் பிண்டதானம் கொடுக்கணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 432 கிலோமீட்டர் வீதமாக அந்த வைத்தரணி நதியை வந்து பார்த்தீங்கன்னா 6400 கிலோமீட்டர் தூரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணுறாங்க. எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிராஸ் பண்ணுறதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 400, ஒரு 10 நாள் 4000, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 நாள் 13 நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைத்தரணி நதியை அவங்க கிராஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. நம்மளோட கணக்கில் என்னது 12-13 வருஷங்கள். அப்போ 12-13 வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நதியை கிராஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் புண்ணியாத்மாக்களை பற்றி பேசுகிறேன். மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட காலம் நடந்துட்டு இருப்பாங்களா. ஏன் அப்படின்னா நடக்க முடியாதான். நான் தான் திரும்ப சொல்கிறேன், வைத்தரணி நதியை கிராஸ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டமானது. 432 கிலோமீட்டர்லாம் வந்து சாமானியமாக நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அவங்களுக்கு நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் வந்து புண்ணியாத்மாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக 12 நாள் 13 நாளில் தேவர்களோட நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிராஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிண்டம் வச்சு தண்ணி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. எள்ளு தண்ணி கொடுக்கறது அப்படின்னு இப்போ இருக்கிற நாஸ்திகர்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இங்கே எள்ளு தண்ணி கொடுக்கறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கு குடிக்கிற ஜலமாக வைத்தரணி கிராஸ் பண்ணும் போது வெயில் அடிக்கும் அதிகமாக. இந்த ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா தாகமாக இருக்குன்னு கத்துவானா. ஐயோ தாகமா இருக்கு, ஐயோ பசிக்குதுன்னு பேய் பசி எடுக்குமா. நம்ம சொல்றதே பேய் பசின்னு சொல்லுவோம்ல, பேய்க்கு மாதிரி பசி எடுக்கும்.
தாகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான தாகம் எடுக்கும். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் பித்ருக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சனை பண்ணாம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எள்ளு தண்ணி கொடுக்கறது, பிண்டதானம் கொடுக்கறத கண்டிப்பா பண்ணணும். நிறைய பேர் நான் சேரிட்டி ஒர்க் பண்றேன் சாமி, அதெல்லாம் செகண்டரி. இப்போ ஸ்ராத்த கர்மால வந்து சேரிட்டி ஒர்க் பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரியா வச்சிருக்க. பிண்டதானம் கொடுக்கறது தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரதானமான கர்மா. அதுக்கு வேற ஏதாவது இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா காஷி இது கயா பிண்டம் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கயாசுரன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். பகவான் மேல ரொம்ப பக்தி. அந்த கயாசுரன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் வந்து அவரை நாசம் பண்ணும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பூமியில வந்து எனக்கு ஒரு ஹோமம் பண்றதுக்கு இடம் வேணும்பா, என்ன இடம் அப்படின்னு கேட்கும்போது அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துருவான். அதனால உன்னோட ஹிருதயத்தை வந்து எனக்கு கொடுத்துறேன், நான் ஒரு ஹோமம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எடுத்துங்க சுவாமி அப்படின்ட்டான். கயாசுரன் அவ்வளோ பெரிய தானம் கொடுக்கறதுல பெரிய ஆள். அவன் என்ன பண்றான், தன்னோட ஹிருதயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா தானமா கொடுத்துட்டாங்க. கொடுத்த மாத்திரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகவான் என்ன பண்றார், இவ்வளோ பெரிய புண்ணியசாலியா இருக்கானே, உனக்கு என்னப்பா வரம் வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, என்னோட அந்த கயாக்கு வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ராத்தம் பண்றாங்களோ பிண்டதானம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காம்பன்சேட் பண்ற மாதிரி எதெல்லாம் விட்டு போயிருக்கோ, எந்த 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 சமயங்கள்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சூழ்நிலையில வந்து மாசம் மாசம் நம்ம கொடுக்க வேண்டிய தர்ப்பணம் கொடுக்காம இருந்திருப்போம், அமாவாசை தர்ப்பணம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையினால திதி விட்டு போயிருக்கலாம். அந்த திதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கயா பிண்டம் போனீங்கன்னா தெரியும். எப்படி தெரியுங்களா, அந்த ப்ரீஸ்ட்லாம் ரொம்ப விவரமாக நல்லா கயா பிண்டம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அலகாபாத்லேயும் அப்படி பண்ணுறதில்ல, காஷிலையும் பண்ணுறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தையாக பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா கயாவில் பண்ணுறாங்க. அவங்க கேட்பாங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பூனை இறந்து போச்சு? நமக்கு தெரியுமே, பிறந்ததுலேருந்து நிறைய பூனையெல்லாம் இறந்து போயிருக்கோம், நாய்க்குட்டி இறந்து போயிருக்கோம், நமக்கு வேலை பண்ண மெய்டு வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க, நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு நம்மளோட அப்பாவுக்கு சேவை பண்ணவங்க இருப்பாங்க, அப்பாவோட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி நாய்க்குட்டிலாம் இருந்திருக்கும், தெரிஞ்சவங்க இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பெரியப்பா சித்தப்பா 7 தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தைகள், நிறைய மாமாக்கள், நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டு போனது எல்லாத்தையும் சேர்த்து அந்த கயா பிண்டம் கொடுத்து அந்த கயா பிண்டத்தில் தான தர்மங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா காஷி பிண்டம், கயா பிண்டம், அலகாபாத்தில் வந்து பிண்டம், இந்த 3த்துலையும் வச்சு 4வதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுட்டோம் அப்படின்னா எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நித்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் 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 பண்ணிக்கிட்டே இருக்கலாம், மாதம் மாதம் தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த நம்ம கொடுக்கக்கூடிய எள்ளு தண்ணியும் இந்த பிண்டமும் வந்து பார்த்தீங்கன்னா பிண்டம் உணவாக போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் ஜலம் வந்து பார்த்தீங்கன்னா தாகத்துக்கு ஹெல்ப் ஆகும். அவங்க யாத்திரை பண்ணும்போது ரொம்ப கிளியராக பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், யாத்திரை முன்னாடி இப்போலாம் ரொம்ப இதாகிடுச்சு, முன்னாடிலாம் ட்ரெயினுக்கு போகிறது அப்படின்னா நம்மளாம் அதனை பண்ணுவோம், கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு போகிறதுன்னு சொல்லுவோம்ல, கட்டிச்சோறு கட்டிக்கிட்டு லைம் ரைஸை, புளியோதரை கெட்டு போகாது, லைம் ரைஸ் கெட்டு போகாது, சப்பாத்தியை வந்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் நல்ல சப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தொக்கு மாதிரி பண்ணி பேக்கிங் பண்ணிவிட்டு 4 நாளைக்கு நிம்மதியாக போவோம். எந்த இடத்துல இறங்கி அவஸ்தை பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதே யாரும் கொண்டுட்டு போகலன்னா என்ன ஆகும், எந்த ட்ரெயின் எந்த ஸ்டேஷனில் நிற்கும் எந்த ஸ்டேஷனில் நிற்கும்னு ட்ரெயினை வழியை பார்த்துக்கிட்டே இருப்பான். பசிக்கும் உள்ள, ஆனால் வந்து ட்ரெயின் நிற்காது. அதே மாதிரி ட்ரெயின் நின்னாலும் நல்ல ஃபுட்டு கிடைக்காது, வாயில் வைக்க முடியாது, ரொம்ப தவிச்சு போயிடுவாங்க ஒவ்வொருத்தரும். இதே தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற எள்ளு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பித்திருக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பாப்பிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு அடைவார்கள். அதான் சம்ஸ்காரம் சொல்லணும். மாத்ருமான் பித்ருமான் ஆச்சாரியவான் புருஷோவேத். இவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 சம்ஸ்காரம் அம்மா அப்பாட்ட இருந்து கிடைக்கணும், அம்மாட்ட இருந்து கிடைக்கணும், அப்பாட்ட இருந்து கிடைக்கணும், அதே மாதிரி ஆச்சாரியர்கிட்ட இருந்து கிடைக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆச்சாரியராக இருந்து சொல்கிறேன், உங்களுக்கு பித்ரு கர்மாக்களை எந்த காலத்திலையும் விட்டு போகாதீங்க. ஏன்னா முதல் சாப்டர்லேயே பகவத்கீதையில அர்ஜுனன் சொல்றான், லுப்த பிண்டோதக கிரியாக, லுப்த பிண்ட உதக கிரியாக. ஐயோ அந்த பித்திருக்கெல்லாம் தன் நிலையிலிருந்து வீழ்ந்து போவார்கள் அப்படின்னு கவலைப்படுறான். இவனா நான் எல்லாத்தையும் யுத்த வீரர்களை கொண்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், இவங்கெல்லாம் பித்திருக்கர்மா பண்ண முடியாமல் போயிடுவாங்க, பித்திருக்கெல்லாம் கீழே இறங்கிடுவாங்க அப்படின்னு வருத்தப்படுறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீதாச்சாரியாரா அனாதி காலத்திலிருந்தே இந்த பித்திருக்கர்மாவை வந்து ரொம்ப ப்ரிஸ்கிரைப் பண்ணுது. இந்த வைத்தரணி நதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மலமூத்திரம் ரத்தம்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது. நதியில் இதெல்லாமே அப்ஸ்ட்ராக்ட்னு வச்சுங்க. பிரம்மலோகம் அப்ஸ்ட்ராக்ட்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைத்தரணி நதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புண்ணியசாலிகளாக இருந்தீங்கன்னா யமகிங்கரர்கள் உங்களை பாசக்கயிறுலாம் போட்டு கட்ட மாட்டாங்க. சாமி வாங்க சாமி போயிட்டு வருவோம், அப்படியே ஒரு வாக்கிங் போவோம் சாமி அப்படின்னு ஹாயாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைத்தரணி நதியை நீங்கள் கிராஸ் பண்ணி போவீங்க. உங்களுக்கு ஒரு இதுவும் ஸ்மெல்லு தெரியாது, எந்த காட்சிகளும் தப்பாக தெரியாது. இதே பாப்பிகளாக இருக்கும்போது நம்ம புண்ணிய தர்மங்கள் நிறைய பண்ணலை, நல்லா செல்ஃபிஷாக இருந்து நல்லா சாப்பிட்டு நம்மளே அனுபவித்தோம், இப்படியே போயிட்டோம், எந்த தான தர்மமும் பண்ணலை அப்படின்னா அங்கேயும் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. வாடா பணத்தை வச்சுக்கிட்டு சும்மாவா இருந்த நீ அனுபவிச்சில்ல, அனுபவி அப்படின்ட்டு அங்கே என்ன பண்ணுவான், 3 கிங்கர்களும் போட்டு அடின்னு அடிச்சு போ அப்படின்னு நிறுத்திட்டு போவான். ஒரே மலமூத்திர நாத்தத்தோட ஸ்மெல்லோட அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிற பாதைகள்லாம் முள்ளும் இதுவுமா இருக்குமா. இலைகள்லாம் அந்த அங்கே இருக்கிற காடுகள்லாம் வர்ணனைகள்லாம் இருக்கு. காடுகள்லாம் இலையெல்லாம் வந்து கத்தி மாதிரி இருக்குமா. நீங்கள் போகும்போது இல்லை உடம்புலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேடாக போடுமா. நடந்து போகிற பாதை ரொம்ப கடுமையான இது, செப்பல் இல்லாமல் நடந்து போவீங்க, கொதிக்குமா. மேலே தலையில் வந்து பார்த்தீங்கன்னா உஷ்ணம், தண்ணிக்கு தாகத்துக்கு தண்ணி கிடைக்காது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்காது. அது மாதிரி தான தர்மங்கள் யாரு பண்ணலையோ அவங்க ரொம்ப சஃபரிங்கோட இதை வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போவாங்க. புண்ணியாத்மாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல லக்ஸூரியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ராவல் பண்ணி முடிச்சிருவாங்க. முடிச்சோன்னே பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யமலோகத்துக்கு போன மாத்திரத்தில் அங்கே யமதர்மராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா புண்ணியாத்மாக்கள் எந்திரிச்சு வந்து உபாசகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பூஜைகளும் ஈஸ்வர உபாசனைகளும் பரமாத்மாவை பண்ணியிருக்காங்க, ஹரித்தியானம் பண்ணியிருக்காங்களோ, ஹரியை வந்து ஸ்மரணம் பண்ணிச்சுட்டே இருந்தாங்களோ அவனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யமதர்மராஜா தன்னோட ஆசனத்திலிருந்து கீழே இறங்கி வந்து யமதர்மராஜா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்கெல்லாம் யமலோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பூ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கன்னு ஒரு சுவாமி வந்திருக்காராம், நல்ல உபாசகர்களாக இருந்திருக்காரு, நல்ல சுவாமியை உபாசனை பண்ணியிருக்காருன்னு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூவை போட்டு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வருவாங்க. யமதர்மராஜா வாசலுக்கு வந்து வாங்க சௌக்கியமாக இருக்கீங்களா, எல்லாம் சௌக்கியமா, யாத்திரையெல்லாம் நல்லா நடந்துச்சா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நச்சிகேதஸ் போகும்போது நடந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்கார வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்களா, சரி அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யாத்திரை வந்து பிரம்மலோகம் வரைக்கும் நீங்கள் போகணும், அந்த யாத்திரை வந்து உங்களை இந்த ஆள் கூட்டிகிட்டு போவாங்க, அதனால சௌக்கியமாக இருங்க, ஒன்றும் தெரியல, இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை, இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நல்லா சௌக்கியமாக போயிட்டு வாங்க அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி யமதர்மராஜா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறவங்களுக்கு அர்ச்சிராதி மார்க்கத்தில் அனுப்பி வைப்பார். சொர்க்கத்துக்கு போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சௌக்கியமாக இருந்தீங்களா, சௌக்கியமாக இருந்தேன், சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு செகண்ட் கேட்டகரியாக ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், என்ன பண்ணுவார், கர்மத்தை அனுப்பி விட்டுருவார். அனுப்பிவிட்டு பாப்பிகள் வருவாங்கல்ல, பாப்பிகள் வரும்போதே ரோட்டில் அந்த ஊர் மக்கள் அந்த யமலோகத்தில் இருக்கிறவங்க கல்லை தூக்கி அடிப்பானா. பாப்பி உலகத்தில் இருக்கும்போது பணத்தை நிறைய கொடுத்துருந்துச்சு, பணத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தானே அனுபவிச்சு கருமையாக இருந்து யாருக்கும் தான தர்மம் பண்ணாமல் இப்படி வந்து இறந்து போய் இப்படி இருக்கிய அப்படின்ட்டு போட்டு கல்லாலே அடிப்பாங்களா. முள்ளு கல் கட்டை இதெல்லாம் வச்சு விட்டு வந்து இவன் வரும்போதே உள்ள என்ட்ரு ஆகும்போதே அடி உத கிடைச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 28 நரக்க லோக்கங்கள் சொல்லப்படுது. யமலோகத்தில் வந்து 28 விதமான லோக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அந்த 28 விதமான லோக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிருமி போஜனம், அசிபதம், இது மாதிரி நிறைய இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தாவே நமக்கு ஆக மாட்டேங்குது. அங்கே பெரிய பெரிய கரப்பாம்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலெல்லாம் மொச்சிக்கிட்டு கடிக்கும், நிறைய கிருமிகள் புழு பூச்சி எல்லாம் கடிக்கும், நிறைய இருக்குது. அப்படியே ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. யாத்தனா சரீரம் அப்படின்னு ஒன்று அங்கே கிடைக்கும் உங்களுக்கு. என்ன பேர்? யாத்தனா சரீரம். யாத்தனா சரீரம்னா துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், மனுஷங்களுக்கு பாப்பிங்களுக்கு, நமக்குலாம் இல்லை. நம்மளாம் நல்லா புண்ணியம் பண்ணுவோம்ல, நல்லா புண்ணியம் பண்ணி நம்ம அந்த ரோட்லேயே ஹாயாக ட்ராவல் பண்ணுவோம் நம்ம. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாப்பிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாத்தனா சரீரம்னு ஒரு சரீரம் கிடைக்கும். அது என்னன்னா உயிர் போகாது. யாத்திரா சரீரத்தோட ஸ்பெஷல் என்னப்பான்னா எவ்வளோ அடித்தாலும் உயிர் மட்டும் போகாது. அந்த அனுபவத்தை வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தை ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். யமலோகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த 28 வெரைட்டியான நரக்கங்களும் அந்த யமலோகத்தில் இருக்குது. அதில் எல்லாத்தோட சப்தமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவன் அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போகிறான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயம் வந்துடுது.
ஐயோ சுவாமி என்னது இவ்வளோ கோரமா இருக்கே அப்படின்னு இந்த சின்ன குழந்தைங்களாம் அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு பின்பக்கம் ஒதுக்கிங்கல்ல, அது மாதிரி அர்ஜுனன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் அவனுக்கு சொர்க்கத்துக்கு போகும்போது இது மாதிரி தரிசனத்தை காட்டுறாரு பகவான். காட்டும் போது இவன் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து, யாரு இவ்வளோ பெரிய வில்லாளியா இருக்கிற மகாசூரன் இவனே வந்து பார்த்தீங்கன்னா பயந்து ஒடுங்கிட்டான். அந்த கோரமான சப்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ கோரமா இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போகும். அதே நேரத்தில் புண்ணியாத்மாக்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதுல விஷனே வராது. அது மாதிரி யமலோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கோரமானதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாதான். நல்ல முறையில கிராஸ் பண்ணி கர்மிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போறாங்க, தட்சிணாயன மார்க்கத்து மூலமா சொர்க்கத்துக்கு போறாங்க. மீதி இருக்கிற இதுக்கு போறவங்க, பிரம்மலோகத்துக்கு போறவங்க நல்லா ஆனந்தமா போய் சேர்ந்துறாங்க. இதுதான் அப்போ பாப்பிகள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பாப்பம் பண்ணியிருந்தாங்கன்னா எந்தெந்த லோக்கங்களை அடைகிறாங்க அப்படின்னு மனுஸ்மிருதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12வது சாப்டர்ல யார் யார் என்னென்ன தவறெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த தவறுக்கெல்லாம் எந்தெந்த பிறவிகளா இந்த லோக்கத்துல வந்து பிறக்கிறாங்க. இந்த லோக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா நரக்கம்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான இன்டர்பிரேஷன் இருக்கு. நரக்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா யமலோகத்துல போய் இல்லைன்னா நரக்க லோக்கங்கள்ல போய் அனுபவிக்கிறதுன்னு இருக்கு. அதே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நரக்க லோக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ரீபர்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கிடைக்கிறது. சின்ன சின்ன புழு பூச்சியா பிறந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுடுதண்ணி எடுத்து ஊத்துறேன், ஹாட் வாட்டர் எடுத்து ஊத்துறேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜீவராசி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ 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 தண்ணி ஊத்துறானு கொதிக்க தண்ணி ஊத்துறானுன்னு நிறைய கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகளா இருக்கும். இதான் நடக்கும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கீழான ஜீவராசிகள் எல்லாமே நரக்க யோனிகள் அப்படின்னு பேரு. சதா துக்கத்தையே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் பாப்பங்கள் செய்து அடையக்கூடிய லோக்கங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வர்ணனை இருக்கு. இந்த கீழான லோக்கங்களை போறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அதோலோகம் அப்படின்னு பேர், அதோகதி அப்படின்னு பேர். அதுக்கு பேரு அதோகதி, மலம் மூத்திரம் வழியா போறது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல நைமிஷாரண்யத்துல சூத்த புராணம் சூத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இப்ப நான் சொல்றதெல்லாம் சூத்தரோட வச்சனம். இது நைமிஷாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா நடந்த அந்த சத்சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வர்ணனைகள் எல்லாத்தையும் சூத்த பௌராணிகர் ரிஷிமார்களுக்கு சொல்றார். அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரோட வச்சனத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். கிருஷ்ணர் சொல்றார், இந்த காரியத்தெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, தட்சிணாயனத்துக்கு போறதுக்கு உத்தராயணத்துக்கு போறதுக்கு இதெல்லாம் யோசிக்காதீங்க, அதோகதி அதெல்லாம் விட்டுருங்க, சதா என்னையே ஸ்மரணம் பண்ணிட்டு என்னையே பிராப்தி பண்ணுங்க அப்படின்னு கன்க்ளூஷன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல வர்றது. அதனால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா யாத்திரையில இந்த யமலோகத்துக்கான யாத்திரையை பத்தி சூத்த பௌராணிகர் சொல்லும்போது சொல்றாரு, எவ்வளவு முடியுமோ தான தர்மங்களை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கஞ்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவில்லாதவன் கஞ்சன். அடுத்த யாத்திரைக்கு நம்ம தயார் பண்றோம்ல, முக்கியமா தானே. ஒரு யாத்திரைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்தார், ஒரு சுவாமியோட யாத்திரை இருக்கு, நான் போறேன். வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வெறும் கையோட வந்து நிக்கிறார். 4 அடி என்ன வந்து போறீங்க, என்னை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வருவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாமி இன்னைக்கு உங்க வீட்டில் தங்கணும் அப்படின்னா என்ன கொண்டு வந்தீங்க, வேஷ்டி கொண்டு வந்தீங்களா இல்லை, டவல் கொண்டு வந்தீங்களா இல்லை, வெறும் கையை ஆட்டிக்கிட்டு வந்தா என்ன பண்றது யோசிச்சு பாருங்க. வெறும் கையோட எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா தங்கறதுக்கு ஒரு இடத்துல போய் தங்குவானா? அப்ப தங்கறதுக்கு போகும்போதே நம்ம என்ன பண்றோம், ஒரு வேஷ்டி வேணும், ஒரு சட்டை வேணும், மாத்தி கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவல் வேணும், எடுத்து பையில வச்சிருந்தா நாளமா தரலாம் இல்லை. அப்போ ஒரு சின்ன யாத்திரைக்கு போகும்போதே 2 செட்டு ட்ரெஸ் 3 செட்டு ட்ரெஸ்ன்னு எடுத்து வைக்கிறோமே, அதான புத்திசாலி. எதுவுமே இல்லாம போனானா அவன் கஷ்டப்பட்டு தானே வரணும். அப்ப அதே மாதிரி இங்க எல்லாம் சம்பாதிச்சு எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போறான் அப்படின்னா அவன் நல்ல ஆள், புத்திசாலின்னு சொல்லுவீங்களா முட்டாள்னு சொல்லுவீங்களா? முட்டாள், மூர்க்கன். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா அடுத்த யாத்திரைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், எவ்வளவு தான தர்மங்கள் முடியுமோ அந்த அளவு தான தர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க. அதுதான் உங்களை வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்றும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சூத்த பௌராணிகரோட வச்சனம் சொல்லப்பட்டிருக்கு புராணத்தை. இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த 26வது ஸ்லோகத்தின் கம்ப்ளீட் ஆச்சு. 27 நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். இதான் ரெண்டு மொத்தம் கத்தின்னு எடுத்துக்கிட்டா 4 கத்தி. அர்ச்சிராதி மார்க்கம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சிராதி மார்க்கம் தான் உத்தராயணம், அப்புறம் தூம மார்க்கம்னு பேரு அதான் தட்சிணாயனம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகத்தின்னு சொல்லக்கூடியது ஞானியோடது, அதுக்கப்புறம் அதோகத்தின்னு சொல்லக்கூடியது பாப்பிகளோட. மொத்தம் 4 கதிகளா தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு புரிஞ்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண பார்க்கலாம்.